சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு 12:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதி ஆனது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் காலை 6:44 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. காலை 6:44 வரை, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரத ரத்னா ஸ்ரீமதி MS சுப்புலட்சுமி அவர்களினுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:05 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:08 சந்திர உதயம் என்பது இரவு 1:51 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:04 முதல் மாலை 4:35 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:02 முதல் பகல் 10:31 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:03 முதல் 1:34 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:51 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாளைய தினம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது இல்லையா? இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த புரட்டாசி என்பது புண்ணியம் தேடக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. நாம் செய்கின்ற சத்காரியங்களின் மூலமாக இந்த மாதமானது நமக்கு மிகப்பெரிய நிறைய புண்ணியங்களை நமக்கு சேர்க்கக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது. புரட்டாசி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பழமொழி நினைவிற்கு வரும். அதாவது பொன்னுருக காய்ந்து மண்ணுரக பேயும் அப்படின்னு சொல்லுவா. பொன் உருகிற அளவிற்கு வெயில், அந்த அளவுக்கு பகல் நேரத்திலே வெயில் அடிக்குமாம். ஒரு பொண்ணை கொண்டு போய் வெயில்ல வச்சுட்டா கூட அப்படியே உருகி ஓடுற அளவுக்கு மிக கடுமையான உஷ்ணத்தை வீசக்கூடிய ஒரு மாதமாக பகல் நேரத்திலே அவ்வளவு உஷ்ணம் என்பது இருக்குமாம். அதற்கு நேர் மாறாக இரவு நேரத்துல பார்த்தோம்னா மண் அப்படியே உருகி ஓடுற அளவிற்கு, பூமியிலே இருக்கக்கூடிய மண் உருகி ஓடுற அளவிற்கு கடுமையான மழை பொழிவு என்பதும் இருக்குமாம். இப்படி பொன்னுருக காய்ந்து மண்ணுருக பேயும் புரட்டாசியில் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது போக புரட்டாசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்குமே பெருமாள் நினைவிற்கு வந்து விடுவார். இந்த மாசம் ஃபுல்லா நாங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம், எல்லாரும் விரதம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பா. தெரியுமா? புரட்டாசினாலே நமக்கு பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வந்துடும். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொன்னாலே எல்லோரும் விரதம் இருந்து கொண்டிருப்பார்கள். இது போக கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா நாராயணா கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் இவெல்லாம் ஒரு சொம்பை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து நின்றுண்டு நாராயணா கோபாலா அப்படின்னு சொல்லுவா. அவ வீட்டுல இருந்து கொண்டு வந்து அந்த அரிசியை கொண்டு வந்து அவ அந்த பாத்திரத்துல சேர்ப்பா. இந்த மாதிரி வீடு வீடா போய் அந்த அரிசியை பிக்ஷையா வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து அந்த அரிசியை மாவாக்கி அதிலே மாவிளக்கு மாவு போட்டு பெருமாளை வழிபடக்கூடிய பழக்கமானது கிராமப்புறங்களிலே இருக்கிறது. நகர்ப்புறங்கள்ல சுத்தமா காணாம போயிடுச்சு. அதுவும் இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு இந்த நாராயணா கோபாலா அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையே அவர்கள் கேட்டே இருக்க மாட்டார்கள் நகர்ப்புறங்களிலே. ஆனால் இன்றளவும் கிராமப்புறங்களிலே அது தொடர்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த பெருமாளானவர் நினைவிற்கு வந்து விடுகிறார்.
புரட்டாசினாலே துளசி அப்படிங்கிறதெல்லாம் இல்ல, துளசி மாலை எல்லாம் ரொம்ப விலை ஏறி போயிடும். எங்க பார்த்தாலுமே அந்த பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிமை நிறைந்த மாதமாக இருக்கிறது. சரி சார், புரட்டாசிக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புரட்டாசி மாதத்தினை கன்னியா மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். எதற்காக இதற்கு கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லி பேருன்னு பார்த்தோம்னா, இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே சூரியனானவர் கன்னி ராசியிலே சஞ்சரிப்பார். அவர் கன்னி ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த 30 நாட்கள் கால அளவைத்தான் புரட்டாசி மாதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். அதுதான் கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த கன்னி ராசி என்பது புதனுக்குரியது. புதனானவர் அந்த கன்னி ராசியிலே உச்சம் பெறுவார். புதனுடைய அதிதேவதையாக சாக்ஷாத் மகாவிஷ்ணுவையும் புதனுடைய பிரத்யதி தேவதையாக இந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுமே வடித்து வைத்திருக்கிறார்கள். புதன் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாள் தான். பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு பாடியிருப்பார் தெரியுமா ஆழ்வார். ஆக புதன் அப்படின்னு அவருடைய நிறம் பச்சைங்கிறது நமக்கு தெரியும். புதனுக்குரிய தாவரமாக துளசியைத்தான் பார்க்கிறார்கள். இப்படி புதனுக்குரிய சமித்து பார்த்தோம்னா ஞாயிறுவி சமித்து, சுதர்சன ஹோமம் பண்ணனா கூட அந்த ஞாயிறுவி சமித்தை தான் பயன்படுத்திப்பார். இப்படி புதனுக்கும் பெருமாளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. அந்த புதனுடைய ராசியாகிய புதன் உச்சம் பெறக்கூடிய அந்த கன்னியா ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது அமைந்திருப்பதால் தான் இந்த மாதத்திலே பெருமாளுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்படி அம்பாள் ஞாபகத்துக்கு வந்துடுறாளோ அதே மாதிரிதான் புரட்டாசின்னு சொன்னாலே அந்த ஸ்ரீனிவாச பெருமாளானவர் நினைவிற்கு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக அசைவ உணவுகளை தவிர்த்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த புரட்டாசியிலே இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பகல்ல பார்த்தா ஒரு கடுமையான உஷ்ணம், இரவிலே பார்த்தோம்னா ஒரு கடுமையான மழைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு தட்பவெப்ப நிலையில இருப்பதால் தான் உடம்பினை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த மாதத்திலே விரதம் இருக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது போக இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையைத்தான் மகாலய அமாவாசைன்னு சொல்றார். அமாவாசைனாலே நமக்கு தெரியும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த அமாவாசை அப்படிங்கிறது. இந்த பித்ருகாரகனாகிய சூரியனும் மாத்திருக்காரகனாகிய சந்திரனும், அதாவது தகப்பனாரை குறிக்கக்கூடிய பித்ருகாரகனாகிய சூரியனும் தாயாரை குறிக்கக்கூடிய அந்த மாத்திருக்காரகனாகிய சந்திரனும் இருவரும் ஒன்றாக இணைந்து விஷ்ணுலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெருமாளுக்கே உரிய அந்த கன்னியா ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலம் அதுதான் இந்த மகாலய அமாவாசை காலம். மீண்டும் ஒருவரை நினைவூட்டுகிறேன், எப்படி பித்ருக்கள் இணைந்து விஷ்ணுலோகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலமாக அந்த மகாலய அமாவாசை காலம் என்பது அமைந்திருப்பதால் தான் இதனை மிகப்பெரிய அமாவாசையாக பார்க்கிறார்கள். மற்ற அமாவாசை நாட்களிலே ஏதோ முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறந்திருந்தாலும் கூட அல்லது பணிச்சுமையின் காரணமாக மற்ற அமாவாசையில செய்ய முடியலனா கூட இந்த மகாலய அமாவாசை நாளிலே அந்த முன்னோர் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக வருடம் முழுக்க வரக்கூடிய அந்த அமாவாசையிலே நாம் செய்த, அதாவது முன்னோர் வழிபாடு செய்ததற்கான பலன் என்பது இந்த மகாலய அமாவாசை நாளிலே செய்வதன் மூலமாக கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றார். இது போக முன்னோர்களுக்குரிய பித்ருகர்மாவை முடிச்ச கையோட மகாலய அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து நவராத்திரிங்கிறதும் தொடங்கிறது அல்லவா. நவராத்திரினாலே நமக்கு அந்த சக்தி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆதி பராசக்திக்கு விசேஷமாகிய அந்த 9 நாட்களும் தொடர்ந்து நம்ம பூஜை பண்ண போறோம். இப்படி முன்னோர் வழிபாடு முடித்த கையோடு சக்தி என்பதும் நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது தெய்வ வழிபாட்டின் மூலமாக அப்படின்னு இருக்கிறதுனாலதான் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த அமாவாசை வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த மகாலய பட்சம் ஆகட்டும் மகாலய அமாவாசை நாள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை செய்ய வேண்டும். இந்த பட்சம் முழுக்க தான தர்மத்தை செய்வதன் மூலமாக நமக்கு அந்த முன்னோர்களினுடைய பித்ரு கர்மா, அந்த பித்ரு சாபம் என்பதும் நீங்குகிறது, பித்ரு தோஷம் என்பதும் நீங்குகிறது. அதனை தொடர்ந்து நம்ம அந்த வரிசையாக இந்த நவராத்திரி காலத்திலே அம்பிகையை பூஜித்து அதுபோக வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் சரி கன்னியா பெண்களுக்கும் சரி தொடர்ந்து தாம்பூலம் கொடுத்து வருவதன் மூலமாக தெய்வ சக்தி என்பதும் கிடைக்கிறது. இப்படி ஒரு புண்ணியம் தேடக்கூடிய மாதமாக இந்த மாதத்திலே குறித்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றி அதுபோக அந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளிலே நாம் அந்த பெருமாளுக்கு விரதம் இருந்து அவரை பூஜிப்பதன் மூலமாக மிகுந்த புண்ணியம் தரக்கூடிய மாதமாகவே இந்த புரட்டாசி மாதம் என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும்
அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.